ஒரு காதலி என்னை முதல்ல காதலிக்கியா உன் காளையை காதலிக்கியா என்று என்னிடம் கேள்வி கேட்டால் காளையைத்தான் காதலிப்பேன் என்று சொல்வேன். 70 வயது வரைக்கும் எனக்கு ரசிகர்கள் இருக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டு அதுக்கு கடவுளுக்கு நான் தினமும் நன்றி கூறுகிறேன். சரிங்க. அது இது டூ லேட்னு நான் சொல்லுவேன். நம்மளை தமிழோட பாரம்பரியத்தை என்றைக்கு மெரினால அந்த ஜல்லிக்கட்டுன்னு ஒரு சின்ன போராட்டம் ஆரம்பிச்சு அது பெரிய லெவல்ல வந்ததோ அன்றே எழுச்சி பெற்று விட்டார்கள் எல்லாருமே. இப்ப இந்த ரேக்லா ரேஸ்ல ஐஏஎஸும் இருக்காங்க, பெரும் அதிகாரிகளும் இருக்காங்க, காவல்துறை அதிகாரிகளும் இதுல இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த இன்ட்ரெஸ்ட் கொடுத்த கடவுளுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். சரிங்க அண்ணாச்சி. இப்ப மாடு வளர்க்குறவங்க பாத்தீங்கன்னா ஒரு சில நேரத்துல பாத்தீங்கன்னா மாடு ஜெயிச்சா ஒரு சந்தோஷம், தோல்வி அடைந்தா ஒரு வருத்தம் அப்படிங்கிற மனநிலையில இருக்கும். நீங்க இன்னைக்கு மாடு இன்னைக்கு பந்தயத்துக்கு போகுதுப்பா அப்படின்னா நம்ம ஓட்டாளிகளுக்கு, நம்ம உள்ளோட்டாளிகளுக்கு என்ன சொல்லி அனுப்புவீங்க? நான் எந்த அறிவுரையும் எப்போதுமே யாரிடமும் சொன்னதில்லை. கடந்த 30 ஆண்டு காலமாக நான் தனியாக, எங்க சித்தப்பா ரொம்ப வருஷம் மாடு விரட்டினாரு. அதுக்கு பிறகு நான் இண்டிவிஜுவலா மாடு விரட்ட ஆரம்பிச்சுக்கிறதுல எந்த ஓட்டாளிகளுக்கும் எந்த அறிவுரையும் சொல்றது இல்லை. தனிப்பட்ட கருத்து எப்போதுமே ரசிகர்களுக்கு நீ ரசிகனாவே இரு, வெறியினா மட்டும் மாறிடாத. அதுதான் நான் என்னோட சொல்றது. அந்த வேகத்தின் திறமை, ரெண்டாவது மூச்சு அதுக்கு நிற்கணும் கண்டிப்பா. அதோட முறை அடிக்காம அதை தாங்கும் சக்தியை பொறுத்து அது தீர்மானிக்கப்படும். சரிங்க. இப்போ ஓட்டாளி உள்ளோட்டாளி அப்படின்னு பார்க்கையில பாத்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி நீங்க ஓட்டுனீங்கன்னா ஒரு நல்லா இருக்கும்பா, இந்த மாதிரி ஒரு இதை தவிர நீங்க பண்ணாதீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட எதுவும் கருத்துக்கள் இருக்கா? நான் சொல்லியிருப்பேன், யார் மாட்டையும் அடைச்சி ஓட்டக்கூடாது, மாட்டுகளுக்குள்ள திறமை உன்னோட திறமையை பந்தய களத்துல காமிங்கப்பா. சரிங்க, அதுதான் நல்லது. சரிங்க. நீ அமைதியா இருந்தீங்கன்னா வெற்றி பெற முடியும், பொறுமையா இருந்தா வெற்றி கண்டிப்பா பெற முடியும். அதுக்காக 2வது வழியில போய் அவனை தள்ளி விட்டு அவன் மாடு வெட்டுப்பட்டு நீ ஜெயிக்கிறத நான் விரும்பலன்னே சொல்லியிருக்கேன். சரிங்க. அது உங்களுக்கு பிடித்தமான காளைகள், அதாவது உங்களோட செல்ல பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா ஏதாச்சும் ஒரு மாடோ ஸ்பெசிபிக்கா, எல்லா மாடும் சொல்லுவீங்க, ஆனா ஒரு மாடை ஸ்பெசிபிக்கா எதுவும் சொல்லணும்னு? அதாவது கடந்த சில வருடங்களாகவே என்னோட அதிகமான காதல் கொண்ட மாடு அந்த இன்ஜின் குட்டன் ஒண்ணு இருக்கு. சரிங்க, அது சொல்லுவோம். இப்ப சமீப காலமாக அந்த கொம்மன் என்பது சைஸ்லயோ மிக பெரிய மாடு, ஆனா அது என்னோட குழந்தை மாதிரி என்கிட்ட பழகுறதுனால அது மேல இப்ப கொஞ்சம் காதல் அதிகம். களத்துல எப்படி இருக்கானோ அங்கேயும் அதே கேரக்டர் தான், யாரையும் அந்த ஹேண்டில் பண்ண மாட்டான். அவன் ரொம்ப நைஸா அவனோட திறமையை மட்டும் காய்ப்பான். அதுதான் அது உங்களுக்கு மாடு பிடிக்கும். அதான் உண்மை.